கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஹெச் வினோத் இயக்கத்தில் பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக்ல நடிச்சிட்டு இருக்காரு அஜித். இந்த படத்துல வரக்கூடிய கோட் சீன்ல 3 நிமிஷம் பேசக்கூடிய டயலாக அஜித் ஒரே ஷாட்ல பேசி அசத்திருக்காராம். யோகி பாபு, விஜய், உதயநிதி ஸ்டாலின் போன்ற எல்லா முன்னணி ஹீரோக்களுடனும் இணைந்து நடிச்சிட்டு வரார். லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பன்னிக்குட்டி படத்துல கருணாகரன், யோகி பாபு உட்பட நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. எல்கேஜி, லால்குடி கருப்பையா காந்தியாக நடித்த ஆர்ஜே பாலாஜியின் அரசியல் நையாண்டியும் வஞ்சகமும் ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்பட்டது. எல்கேஜி படத்தின் வெற்றி இன்று ஆள்பவர்கள் மீது உள்ள மக்களின் கோபம்னு சொல்லலாம். KR பிரபு இயக்கத்தில் ஐஸ்வரி கணேஷ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் வெற்றிக்கான காரணங்களை பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் என்ன பார்க்கணும்னு சொன்னார். வாங்க பார்க்கலான்னு ஒரு காரில் அடையாறுலேருந்து அவர் வீட்டு வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வீடை தாண்டி தான் என் வீடு. அப்போ அந்த ஒரு 10 minutes ட்ராவலில் இந்த ஒரு நாட்டை சொன்னார். சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணிடலாம் பாலாஜி, நீயே ஹீரோவாக ஆக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய டீம் அவங்க பாலாஜி டீமோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லைனா நான் ரொம்ப நாளாக என் கூட யாரெல்லாம் பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு என் மேலே இல்லாத நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. இந்த நம்பிக்கை உடனே டப்புன்னு வரல. அவர் சொன்னார் ஒரு 3 வருஷம் தான் தெரியும். ஆமாம், அந்த 3 வருஷம் தெரியும். அந்த 3 வருஷத்தில் நான் அவர்கிட்ட ரொம்ப உண்மையாக பழகியிருக்கேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கதை சொல்லி, அதுவும் கார் ட்ராவலில் தான், ஏன்பா நீ இதை பண்ணியிருப்பா, நீயே ஹீரோவை பண்ணு, ஜேமி நீயே சேர்ந்து பண்ணுங்க, ஜேமின்றவர் தான் வருண் அப்படின்ற அவரோட நெஃப்யூ பண்ணுங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லை அங்கிள் நான் ரெடி ஆகலை இன்னும், ஐ வாண்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ ஒரு வாய்ப்பு வருது அப்படின்றதுக்காக ஒருத்தன் கிடச்சாண்டா அப்படின்னு மேலே ஏறணும்னு எனக்கு தோணலை. நான் அந்த வாய்ப்புக்கு நான் தயாராகிட்டானா அப்படின்றத நான் எனக்கு கேட்டுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ஆனஸ்ட் ரிலேஷன்ஷிப் லேண்டட் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். எனக்கு இந்த பட வாய்ப்பு வழங்கிய ஃபர்ஸ்ட் என்னுடைய தயாரிப்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே நான் வந்தது. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படம் துக்ளக் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்னதை விட துக்ளக்கை விட பல மடங்கு வெற்றியை தந்திருக்காங்க. தமிழில் ரொம்ப நாள் படம் பண்ண ஒரு நல்ல படம் பண்ணோம். அண்ட் அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், ஐஸ்வரி கணேசன் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் பாலாஜி ஆஃப்கோர்ஸ். துணிஞ்சு இது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு தேவை. நானும் ப்ரொடியூசராக இருக்கிறேன். நமக்கு இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை தமிழ்நாட்டில். இது மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி இது போகிற படங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணி அதை சக்ஸஸ் காமிச்சு, அது மேலே பாருங்கள், மெரிட் சீட் சக்ஸஸ் மீட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெரிட்டான ப்ராஜெக்ட் எடுத்து அது சக்ஸஸ் மீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு பாருங்கள். அதில் மிஸ்டர் ஐஸ்வரி கணேஷ், உங்களுக்கு முதல் நன்றி. பிரியானந்த் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஃப்ரேமில். டைரக்டர் சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் இவ்வளோ வருஷமாக பிரபுதேவா சார் கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க வச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சார். இந்த ஒரு பெரிய டீமில் நானும் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கேங்க. எனக்கு படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ரசிப்பாங்கன்னு. பாலாஜி சாரோட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சது. ஆதி காலம் அரசியலேருந்து எடுத்த அத்தனை விஷயங்கள் இப்போ 2019 லாஸ்ட்டில் நடந்த வரைக்கும் இந்த எல்கேஜி படத்தில் இருக்குது. இன்னும் அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்தால், இந்த அரசியல் படம் நல்ல விஷயங்களை செஞ்சது, இந்த படம் நல்ல விஷயத்தை காட்டுறதுங்கிறமா அரசியல் இருந்தால் சந்தோஷம். ஒரு 3000 பாடல்கள் கடந்திருக்கு. இந்த 3000 பாடல்கள் கடந்தாலும் என்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு சில பாட்டு இருக்குது. அப்படி ஒரு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அபூர்வமாக தான் சில படங்கள் அமையும். அந்த மாதிரி எனக்கு அமைந்த ஒரு படம் தான் இந்த எல்கேஜி. இப்போ அரசியலில் இருக்கும் நக்மா மீண்டும் நடிக்க வராங்க. தமிழ் தெலுங்கில் உருவாகும் அல்லு அர்ஜுன் படத்துல அம்மாவா, அழகிய அம்மாவா நடிக்கிறாங்க. இந்த செய்தியை தொடர்ந்து
சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அடுத்த செய்தியை பார்ப்போம். ஏஆர் முருகதாஸ் இயக்கும் ரஜினி படத்துக்கு பேட்ட படத்துக்கு இசையமைச்ச அனிருத்தே இசையமைக்கிறாரு. எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம். இந்த படத்தை தயாரிச்ச டைம்லைன் சினிமா அடுத்ததா சீனு ராமசாமி இயக்கத்துல ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல கார்த்தி ஹீரோவா நடிக்க வாய்ப்பு இருக்கான். இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி முதல் முறையாக இயக்கி வெற்றி அடைந்த படம் மீசைய முறுக்கு. நட்பே துணை. ஹிப்ஹாப் ஆதி நடிக்க டி பார்த்திபன் தேசிங் இயக்கத்தில் சுந்தர் சி தயாரித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துல கரு பழனியப்பன், ஹரிஷ் உத்தமன் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நான் 3 மெகா சீரியல் எடுத்துட்டேன். டைரக்டராக பார்த்தீங்கன்னா கலகலப்பு 2 முடிச்சு, அப்புறம் சிம்பு வச்சு, நான் வந்த ராஜாவதாரம் வச்சு நடுவில் ஒரு 7-8 மாதம் ஹாலிடேலாம் வர எடுத்தேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் நட்பே துணை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் அதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனாலலாம் டிலே ஆகலை. இந்த படத்துக்காக எல்லாரும் உழைச்சிட்டு இருந்தாங்க. கதை சொன்னப்பவே அந்த கதைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுங்கிறது ஒன்று. ஒரு பக்கம் ஒரு சின்ன டரு. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு இந்த படத்தை எடுக்கணும்னா பார்த்திபன் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்களை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒன்று தேவை. அது போக இது ஒருத்தர் எடுத்துட முடியாது இந்த படத்தை. நிறைய பேர், ஏன்னா இது நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. எல்லாருமே ஆனால் டெடிக்கேட்டடாக இந்த படம் பண்ணியிருக்கோம். கடைசி 25 நிமிஷம் ஒரு பெரிய ஹாக்கி மேட்ச்சு, நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு ஹாக்கி மேட்ச்சு. அதுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஹிப்ஹாப் தமிழா மற்றும் நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் அது ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேரை நான் சொல்ல, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்ம ஜெயிச்சாலும் இருப்பான், தோத்தாலும் இருப்பான். நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பாக ஏற்றி விடுவான். இந்த டீமும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சோர்ந்து போனாங்கன்னா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஆதி பிரதர் அப்படியே எங்கே போனாலும் என் பேரை மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சமாக வந்தேன்னு ஆதி பிரதர் அந்த ஒரு இதற்காண்டி இந்த படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு பிடி வாத்தியாராக ரோல் பண்ணியிருக்கேன். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்கா வைக்கிறவங்க கூட ஊரே வைப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. Really great experience. I could learn so much. I could interact with all of them. Like all of them were so hardworking, so passionate. So that was a great experience. நான் பார்த்திபன் தேசிங்கு, நட்பே துணை படத்தோட இயக்குனர். இந்த படத்தை பற்றி இது வந்து படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக முதல்ல நான் என்னோடய நன்றிகள்லேருந்தே சொல்லிடுறேன். இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர்னு இருந்த ஒரு அழகான ஒரு ஹீரோவை நாங்கள் இந்த படத்தில் உபயோகப்படுத்துகிறோம். என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த ஹிப்ஹாப் ஆதி அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். கும்கி படத்தில் அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்களில் முன்னேறி கொண்டிருந்தவங்க லக்ஷ்மி மேனன். நடிப்பை நிறுத்திட்டு லக்ஷ்மி மேனன் படிக்க போனாங்க. மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் முன்பு போல வாய்ப்புகள் அமையல. அதனால லக்ஷ்மி மேனனுக்கு திருமணம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து வரும் நிவேதா பெத்துராஜ் அடுத்ததா விஜய் சேதுபதி கூட ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு கோலி சோடா சீரிஸை இயக்குன விஜய் மில்டன். பூமரங். ஆர் கண்ணன் இயக்கத்தில் அதர்வா, மேகா ஆகாஷ், ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வரும் 8ஆம் தேதி வெளிவர இருக்கும் திரைப்படம். ரதன் இசையில் இந்துஜா, சதீஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். பூமராங் மார்ச் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வருட உழைப்பு. இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். இன்றைக்கி தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பூமராங் இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பூமராங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி எதனா தூக்கி போட்டால் நம்மக்கிட்ட திருப்பி வரும். ஸோ அதுதான் பூமராங். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பட் இட்ஸ் பேசிக்லி கர்மா. ஸோ அண்டர்லைன் தீம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருவோங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். பூமராங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல். ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் தான் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்டோரி சொன்னோடனே அந்த கண்டென்ட், அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி.
அண்ட் நடித்து முடிச்ச அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் பட் ஓகே இதில் ஒரு பார்ட்டை என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை இந்த படத்தில் 2 ரோல் பண்ணியிருக்காரு, அந்த 2 ரோலுக்கான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப 100% கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. எல்லாம் பேசுகிறேன், பூமராங் படத்தோட எடிட்டர். இந்த படம் வந்து ஸ்கிரிப்டிங் டைம்லேருந்தே நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இதில் இந்த படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸ்கிரிப்ட்லேயே நாங்கள் வந்து இந்த சீன் வேணும் வேணான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதனால் அன்னெசரி சீன்ஸ் நாங்கள் எடுக்கல. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.